ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்களின் மனுக்கள் பரிசீலனை. உரிய ஆவணங்கள் இல்லாத வேட்பு மனுக்கள் தள்ளுபடி. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முன்னாள் முதலமைச்சருக்கு வாய்ப்பு மறுப்பு. காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் ஆதரவாளர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுச்சேரியில் ஒரே தொகுதியில் போட்டியிடும் சட்டமன்ற உறுப்பினர்கள், வெவ்வேறு கட்சிகளில் போட்டியிடும் உறவுமுறை வேட்பாளர்கள். எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள தேர்தல் களம். புதுச்சேரியில் இயங்கி வரும் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையங்களில் தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் ஆய்வு. மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட அறிவுறுத்தல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 30 தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட 442 வேட்பாளர்கள் மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்ட நிலையில் உரிய ஆவணங்கள் இல்லாத மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கியது. தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு இழுபறியால் வேட்புமனு தாக்கல் ஆரம்பத்தில் மந்தமாக இருந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட பலர் மனு தாக்கல் செய்தனர். இந்நிலையில் வேட்புமனு தாக்கலின் இறுதி நாளான 23ஆம் தேதி அனைத்து கட்சியினர் சுயேட்சைகள் போட்டி போட்டு மனு தாக்கல் செய்தனர். 23ஆம் தேதி ஒரே நாளில் 323 பேர் 379 மனுக்களை தாக்கல் செய்தனர். இதுவரை 30 தொகுதிகளில் மொத்தமாக 442 பேர் 514 மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. அந்தந்த தொகுதிகளின் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் போட்டியிடும் வேட்பாளர்கள் தாக்கல் செய்த படிவங்கள், ஆவணங்கள், பிரமாண பத்திரம் ஆகியவற்றோடு வேட்பாளர் வாக்காளர் பட்டியலில் உள்ளனரா என்பது குறித்து சரிபார்த்தனர். அரசியல் கட்சிகளின் சார்பில் அங்கீகாரம் இல்லாமல் தாக்கல் செய்த மனுக்களையும் உரிய முன்மொழிவு இல்லாத மனுக்களையும் தள்ளுபடி செய்தனர். சில தொகுதிகளில் எதிர்த்தரப்பினர் சில தகவல்களுக்கு ஆட்சேபனை செய்தனர். அந்த ஆட்சேபனைகள் சரிபார்க்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டது. வேட்பு மனுக்களை 26ஆம் தேதி வரை வாபஸ் பெறலாம் என்றும் அன்றைய தினம் வேட்பாளர் இறுதிப் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் ஆதரவாளர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் நெல்லித்தோப்பு தொகுதி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மாநில தலைவர் வைத்திலிங்கம் நெல்லித்தோப்பு தொகுதியில் நாராயணசாமி போட்டியிட அங்கீகார படிவத்தை வழங்க மறுத்தார். இதனால் மாநில தலைவர் வைத்திலிங்கம் வீட்டை நாராயணசாமியின் ஆதரவாளர்கள் 23ஆம் தேதி முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அவர் காரை வழிமறித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நாராயணசாமியின் ஆதரவாளர்கள் காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் ஒன்று கூடினர். அங்கு மாநில தலைவர் வைத்திலிங்கத்தை கண்டித்து கோஷங்களை எழுப்பியதுடன் அங்கிருந்த அறிவிப்பு பலகை கண்ணாடியை தாக்கினர். தொடர்ந்து காங்கிரஸ் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில தலைவர் பதவியிலிருந்து வைத்திலிங்கத்தை நீக்க வேண்டும் என்றும், எம்பியாக உள்ள அவர் சட்டசபை தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்றும் கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து அவர்கள் ஊர்வலமாக நாராயணசாமியின் இல்லத்திற்கு சென்றனர். மறியல் போராட்டம் காரணமாக அப்பகுதி சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. நம்ம கட்சியில சேரவங்க வச்சிருந்தாங்க. தனிச்சு 30 தொகுதியில போட்டு கிட்டத்தட்ட 15 தொகுதி ஜெயிச்சு இன்னைக்கு ஆட்சிக்கே வந்திருக்கலாம். இதெல்லாம் இன்னைக்கு செய்யாம ஒரு கட்சியில ஒரு அசிங்கப்படுத்துறது எதுக்கு இந்த கட்சி தலைமை? புதுச்சேரி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரே தொகுதியில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெவ்வேறு கட்சியில் உறவுமுறை வேட்பாளர்கள் போட்டியிடுவது பொதுமக்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் முடிவு பெற்றுள்ளது. இதில் பல சுவாரஸ்யங்கள் அரங்கேறியுள்ளன.
முதலியார்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளராக அமைச்சர் ஜான்குமார் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அவரின் மனைவி ஜஸ்டின் நெல்லித்தோப்பு தொகுதியிலும் மகன்கள் ரிச்சர்ட் ரீகன் ஆகியோர் பாகூர் தொகுதியிலும் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இதேபோல ராஜ்பவன் தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் மனு தாக்கல் செய்தார். அவரின் அண்ணனான சிவக்கொழுந்து லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மனு தாக்கல் செய்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி மங்களம் தட்டாஞ்சாவடி ஆகிய 2 தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அவரின் மருமகனான அமைச்சர் நமச்சிவாயம் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மனு தாக்கல் செய்துள்ளார். இதேபோல திருபுவனை தொகுதியிலும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரான அங்காளன் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பிலும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் சரவணகுமார் பாரதிய ஜனதாவிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகம் சார்பிலும் போட்டியிடுகின்றனர். இதனால் ஒரே தொகுதியில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மோதுகின்றனர். உருளையன்பேட்டை தொகுதியில் நேயம் மக்கள் கழக தலைவர் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் மனு தாக்கல் செய்துள்ளார். அவரின் மைத்துனரான விநாயகம் தட்டாஞ்சாவடி தொகுதியில் இதே கூட்டணியில் மனு தாக்கல் செய்துள்ளார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி போல லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோர்ஜ் மார்டின் காமராஜ் நகர் நெல்லித்தோப்பு ஆகிய 2 தொகுதிகளிலும் முன்னாள் IFS அதிகாரி சத்தியமூர்த்தி தமிழக மக்கள் தன்னுரிமை கட்சி சார்பில் மங்களம் பாகூர் என 2 தொகுதியிலும் மனு தாக்கல் செய்துள்ளனர். இதனிடையே ஒரே தொகுதியில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மோதல், வெவ்வேறு கட்சிகளில் போட்டியிடும் அண்ணன் தம்பி மாமன் மருமகன் என புதுச்சேரி தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் இயங்கி வரும் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையங்களில் தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு பல்வேறு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் புதுச்சேரியில் இயங்கி வரும் ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாடு மையத்தை செவ்வாய்க்கிழமை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் 1950 சி விஜில், பறக்கும் படை, போட்டாஸ் ஹெல்ப்லைன் போன்ற செயலிகள் மூலம் இங்கு பெறப்படும் புகார்கள் குறித்தும் அதை கையாளும் விதங்கள் குறித்தும் கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் இதுவரை எத்தனை புகார்கள் பெறப்பட்டன, என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்பது குறித்தும் விவாதித்தார். மேலும் எல்லைப்பகுதி சோதனைச் சாவடிகளில் அமைந்துள்ள சிசிடிவி கேமராக்களின் கண்காணிப்பு மற்றும் செயல்பாடுகளையும் பார்வையிட்ட அவர் எல்லைப் பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் பணியாற்றும்படியும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டுமென்றும் தேர்தல் ஆணையத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பணிகளை தொடர வேண்டுமென்றும் அறிவுறுத்தினார். கூட்டணி கட்சிகளை தக்க வைப்பது குறித்து காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் இடையே இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் இடையே கூட்டணிக்கு தலைமை, தொகுதி பங்கீடு, வேட்புமனு தாக்கல் முடியும் வரை இழுபறியாக இருந்தது. மனு தாக்கல் முடிவடைந்த பிறகு தொகுதியில் உடன்பாடு ஏற்பட்டது. காங்கிரசுக்கு 16, திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு 14 தொகுதிகள் என ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இதில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கீடு வழங்குவோம் என திராவிட முன்னேற்றக் கழக பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் MP தெரிவித்திருந்தார். இதனிடையே மனு தாக்கல் இறுதி நாளான 23ஆம் தேதி தட்டாஞ்சாவடி, உழவர்கரை ஆகிய தொகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும், நெட்டப்பாக்கம், ஊசுடு, உழவர்கரை ஆகிய தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மனு தாக்கல் செய்துள்ளன. ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கட்சி கூட்டணியை விட்டு வெளியேறி லாஸ்பேட்டை, திருபுவனை, முத்தியால்பேட்டை, உழவர்கரை ஆகிய 4 தொகுதிகளில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் தொல் திருமாவளவன் தற்போது அறிவித்துள்ளார். மேலும் மனு தாக்கல் செய்துள்ள 3 தொகுதிகளிலும் தனித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் என்றும் அறிவித்துள்ளார். இந்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில் தொடர்ந்து போட்டியிட்டு வரும் தட்டாஞ்சாவடி தொகுதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும், தொகுதியை ஒதுக்காவிட்டால் கூட்டணியில் இருந்து வெளியேற உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் இறுதிக்கட்ட முயற்சியாக கூட்டணியில் உள்ள கட்சிகளை தக்க வைக்க திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் கட்சிகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. புதுச்சேரி சாரம் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் ஒற்றை சாளர முறை அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் நேரில் பார்வையிட்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சாரம் திட்டம் மற்றும் ஆராய்ச்சி அலுவலகத்தில் ஒற்றை சாளர முறை அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு அரசியல்வாதிகள், அரசியல் அல்லாதவர்கள், தனிநபர்கள் போன்றவர்களுக்கு அரசியல் கூட்டங்களுக்கு அனுமதி, மேலும் அவர்கள் பயன்படுத்தும் வாகனங்களுக்கு அனுமதி, பொதுமக்கள் தங்கள் சொந்த விழாக்களுக்கு அனுமதி போன்ற பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பணிகள் நடைபெறும் அலுவலகத்தை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார்.
அங்கு பெறப்படும் மனுக்கள் மீது வரிசைப்படி அனுமதி வழங்க வேண்டும் என்றும் காலதாமதமின்றி வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தொடர்ந்து அங்கு வருவோர்கள் அமர்வதற்கு இருக்கைகள், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உள்ளனவா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இதுவரை எத்தனை மனுக்கள் பெறப்பட்டுள்ளது, எவ்வளவு நபர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் மாவட்ட தேர்தல் அதிகாரி ஆய்வு மேற்கொண்டார். தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்த நிலையில் புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரி சட்டசபைக்கு வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியில் கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் 23ஆம் தேதி முடிவு பெற்றது. புதுச்சேரியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக இந்தியா கூட்டணியிடையே நீண்ட இழுபறி நடைபெற்று வந்தது. இதில் இறுதியாக காங்கிரஸ் கட்சிக்கு 16, திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு 14 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இந்நிலையில் புதுச்சேரியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிட 13 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்குவதாகவும் தெரிவித்துள்ளது. அதன்படி வில்லியனூர் தொகுதி வேட்பாளராக சிவா, மங்களம் தொகுதிக்கு ரங்கன், திருபுவனை தொகுதிக்கு அங்காளன், பாகூர் தொகுதியில் செந்தில்குமார், முதலியார்பேட்டை தொகுதியில் சம்பத், உப்பளம் தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆணிபால் கென்னடி, உருளையன்பேட்டை தொகுதிக்கு கோபால் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு கார்த்திகேயன், ராஜ்பவன் தொகுதிக்கு விக்னேஷ் கண்ணன், காலாப்பட்டு தொகுதிக்கு ரமேஷ், கதிர்காமம் தொகுதிக்கு வடிவேலு, காரைக்கால் தெற்கு பகுதிக்கு நாஜிம், நிரவி டிஆர் பட்டினம் நாக தியாகராஜன் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உழவர்கரை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவையில் கொண்டுவரப்பட்ட திருநர்கள் உரிமை பாதுகாப்பு சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி திருநங்கைகள் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கும் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராகவும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகளுக்கு எதிரானதாகவும் மக்களவையில் கொண்டுவரப்பட்ட திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த சட்ட மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டுமென வலியுறுத்தி திருநர் மசோதா எதிர்ப்பு போராட்டக் குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. கூட்டமைப்பு தலைவி ஷீதல் நாயக் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மேலும் திருநங்கைகளுக்கு உள்ள நீண்ட நாள் கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. அதன்படி கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் ஒதுக்கீடு வழங்க வேண்டும், வயது தளர்வு முறை மற்றும் மதிப்பெண் தளர்வு வழங்க வேண்டும், வீட்டு வசதி திட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. உங்களோட மசோதால பார்க்க போனா எங்களோட படிப்புக்கான எந்த இதுவும் கிடையாது, சலுகை கிடையாது, வேலை வாய்ப்புகளுக்கான எந்த சலுகையும் கிடையாது, இருப்பிடத்துக்கான சொந்த வீடுக்கான எந்த அங்கீகாரமும் கிடையாது. ஆனா இந்த மேல இருக்கிற ஒன்றிய அரசு இவங்களுக்கான திருநங்கைகளையும் ஒரு பாகுபாடு பிரிச்சு இந்த காவி உலகத்துள்ள இந்த இந்துத்துவ உள்ள கொண்டுட்டு வந்து எங்களையும் ஒண்ணுமே இல்லாம அழிக்கிறதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. இதற்காக தான் எதிர்த்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஸ்டேட்லும் போராடி கொண்டிருக்காங்க. இன்னைக்கு புதுச்சேரி மாவட்டத்துல புதுச்சேரியில் உள்ள அனைத்து திருநங்கைகளும் சேர்ந்து இந்த போராட்டத்தை நாங்க கையில் எடுத்திருக்கோம். புதுச்சேரியில் நாராயணசாமி போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டது கட்சி தலைமையில் முடிவு என காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவராக திகழ்பவர் நாராயணசாமி. மத்திய அமைச்சர், லோக்சபா, ராஜ்யசபா எம்பியாக 23 ஆண்டுகள் பதவி வகித்தவர். புதுச்சேரியில் 2016 முதல் 2021 வரை காங்கிரஸ் முதலமைச்சராகவும் இருந்தார். காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர், மாநில காங்கிரஸ் தலைவர் பதவிகளையும் வகித்துள்ளார். அது மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களுக்கு தேர்தல் பொறுப்பாளராகவும் வேட்பாளர் தேர்வுக்குழுவிலும் இடம்பெற்றவர் இவர். கடந்த 2021ஆம் ஆண்டு புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் 2 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்று படுதோல்வியை சந்தித்தது. இதனால் 5 ஆண்டு முதலமைச்சராக பதவி வகித்த நாராயணசாமியின் செல்வாக்கு கட்சி அளவில் சரிந்தது. அவர் கடந்த தேர்தலில் தான் வெற்றி பெற்று முதலமைச்சரான நெல்லித்தோப்பு தொகுதியிலும் போட்டியிடவில்லை. இந்நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட விரும்பினார். இதற்காக தொகுதியில் தேர்தல் பணிகளையும் விறுவிறுப்பாக செய்தார். மேலும் காங்கிரஸ் தேர்தல் அலுவலகத்தையும் அப்பகுதியில் திறந்தார். இந்த நிலையில் 23ஆம் தேதி அவருக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய கட்சியின் அங்கீகார படிவத்தை
மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் வழங்க மறுத்துவிட்டார். இதனால் நாராயணசாமியின் ஆதரவாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். வைத்திலிங்கம் வீட்டு முன்பு தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். ஆனாலும் வேட்புமனு தாக்கல் முடியும் 3 மணி வரை அங்கீகார படிவத்தை வைத்திலிங்கம் தரவில்லை. இதன் மூலம் நாராயணசாமிக்கு மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் அதிர்ச்சி அளித்தார். இதுகுறித்து செய்தியாளர்கள் மாநில காங்கிரஸ் தலைவரிடம் கேள்வி எழுப்பியபோது, நாராயணசாமிக்கு படிவம் தராதது கட்சியின் தலைமை எடுத்த முடிவு என்றார். இதுகுறித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியிடம் கேட்டபோது, கூட்டணிக்காகவும் கட்சியின் நலன் கருதியும் தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை என கூறினார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அவை நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கன்னடி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்நிலையில் புதுச்சேரி உப்பளம் தொகுதி சார்பில் போட்டியிட சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி மனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். வம்பாக்கீரப்பாளையம் மற்றும் நேதாஜி நகர் சுற்றுப்புற பகுதிகளில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் 3வது தெரு, இஸ்லாமிய கல்லறை வீதி, அவ்வை தோட்டம், அவ்வை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர் அனிபால் கன்னடி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அப்பகுதி பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெற்றி மாலை அணிவித்தும் மலர்கள் தூவியும் சால்வை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். அப்போது கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் அப்பகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறுவதையொட்டி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டணி கட்சிகள் சார்பில் அனைத்து வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டு வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்ட நிலையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் தனது தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 24ஆம் தேதி காலை முதலே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக ஜிப்மர் குடியிருப்பு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் செய்யப்பட்ட நலத்திட்டங்களை விரிவாக எடுத்துக் கூறி மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் வரை தேர்தல்களை புறக்கணிக்க உள்ளதாக புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கூறுகையில், புதுச்சேரியில் அடித்தட்டு ஜனநாயகம் முற்றிலும் சிதைக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்கள் கடந்த 14 ஆண்டுகளாக நடத்தப்படவில்லை என புகார் தெரிவித்தார். இதனால் மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையான உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு திட்டமிட்டு மறுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் 1987ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 39 ஆண்டுகளாக மாநில அந்தஸ்து கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருவதாகவும், சட்டமன்றத்தில் 16 முறை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் மத்திய அரசு இதை ஏன் ஏற்க மறுத்துள்ளது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் தேர்தல் பணத்தின் போட்டியாக மாறியுள்ளது என்றும், கொள்கை, லட்சியம், மக்கள் நலன் ஆகியவை பின்னுக்கு தள்ளி பணபலமே வெற்றியை நிர்ணயிக்கும் நிலை உருவாகியுள்ளதாகவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஜனநாயகம் வெகுவாக பணநாயகமாக மாறி வருவதாக தெரிவித்த அவர், தேர்தலில் அதிக பணம் செலுத்தும் வேட்பாளரே வெற்றி பெறும் நிலை உருவாகியுள்ளது என வேதனை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், 1962க்கு முன்னர் பிறந்தவர்களே புதுச்சேரியின் மண்ணின் மைந்தர்கள் ஆவார்கள் என்றும், ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பிற மாநிலங்களிலிருந்து வருவோர்கள் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கப்படுவதாகவும், இதே நிலை நீடித்தால் புதுச்சேரியை சாராத 30 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியை கைப்பற்றும் அபாயம் உள்ளது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். எனவே மத்திய அரசு இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், இதுபோன்ற காரணங்களால் வருகிற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாகவும் கூறினார். பெற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்து போராடி கொண்டிருக்கின்றோம். அதற்கான அறிவுபூர்வமான காரியங்களை செய்திருக்கின்றோம். இருந்தபோதும் மத்திய அரசு இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடிப்படை ஜனநாயகத்தை மறுக்கக்கூடிய ஒரு நிலையிலே ஜனநாயகமற்ற ஒரு சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்க, அந்த தேர்தலில் பங்கெடுக்க நாங்கள் விரும்பவில்லை. மூன்றாவதாக, புதுச்சேரியில் பெருகி வரும் பணநாயகத்தை எதிர்த்து
இன்றைக்கு கொள்கைக்கும் போட்டி இல்லாமல் பணத்திற்கும் போட்டி என்ற நிலையை இன்றைக்கு உருவாக்கி பணம் படைத்தவர்கள் மட்டுமே வெற்றி பெற வேண்டும் என்ற நிலை இருப்பதனால் அதனை எதிர்த்தும் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக ஏபேல் இளவரசன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளுக்கான தேர்தல் வருகிற 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி நிறைவு பெற்றது. இதையொட்டி திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, என்ஆர் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் ஒரே நாளில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ததால் புதுச்சேரி திருவிழா கோலம் பூண்டிருந்தது. அதன் ஒரு பகுதியாக உருளையன்பேட்டை தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஏபேல் இளவரசன் வேட்புமனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தான் வெற்றி பெறும் பட்சத்தில் ஏழை எளிய மக்களின் நிலைகளை உணர்ந்து அவர்களுக்கு தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்து கொடுப்பேன் என உறுதியளித்தார். புதுச்சேரி மங்களம் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட மனு தாக்கல் செய்த ரகுபதி வேட்புமனுவை திரும்ப பெற முடியாது என கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் வருகிற ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடுவது உறுதியானது. ஆனால் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இடையே தொகுதி பங்கீடு குறித்து நீண்ட இழுபறி நீடித்தது. இதனால் இரு கட்சிகளும் கூட்டணியின்றி தனித்து போட்டியிடும் சூழல் உருவானது. இதனிடையே 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி தினம் என தேர்தல் துறை அறிவித்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தரப்பில் 30 தொகுதிகளிலும் அதேபோல் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்தந்த கட்சி தலைமை உத்தரவிட்டதின் பேரில் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்தனர். தொடர்ந்து 23ஆம் தேதி மாலையே இரு கட்சிகளுக்கும் இடையே தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிவு பெற்றது. இதில் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், திராவிட முன்னேற்றக் கழகம் 13 தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தொகுதியில் போட்டியிடும் என தெரிவிக்கப்பட்டதை அடுத்து 24ஆம் தேதி திராவிட முன்னேற்றக் கழகம் தங்களது வேட்பாளர்கள் போட்டியிடும் 13 தொகுதிக்கான பட்டியலை வெளியிட்டது. அதில் மங்களம் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் ரங்கன் போட்டியிடுவார் என அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்நிலையில் மங்களம் தொகுதியின் காங்கிரஸ் கட்சி சார்பில் ரகுபதி ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இதனிடையே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் அவர் வேட்புமனுவை வாபஸ் பெற வேண்டும். ஆனால் வேட்புமனுவை வாபஸ் பெற முடியாதென அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 20 ஆண்டு காலமாக கட்சியில் பணியாற்றி வருவதாகவும் கட்சி மேலிடம் அழுத்தம் கொடுத்தாலும் தேர்தல் களம் காண்பதில் உறுதியாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பீகாரில் சில தொகுதிகள் நட்பு ரீதியாக தேர்தலில் போட்டியிட்டது போல புதுச்சேரியிலும் போட்டியிட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் குமரனும் தனது வேட்புமனுவை வாபஸ் பெறப்போவதில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் ஏ மற்றும் பி படிவங்களை வேட்பாளர்களுக்கு அக்கட்சி கொடுத்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதால் வேட்பாளர்கள் மட்டுமே மனுவை வாபஸ் பெற முடியும். இதனால் 2 தொகுதிகளிலும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கிடையே மீண்டும் பிரச்சினை ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இதனால் 2 தொகுதிகளிலும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் இடையே மீண்டும் மோதல் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,865 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,370 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.